சரத்கினி, பரத்வசன், வசிஷ்டர், விஸ்வாமித்தர், அகஸ்தியர், புலஸ்தியர், மார்க்கண்டர், பிருங்குமுனிவர் போன்ற தவர்ஷிகள் எல்லோரும் தவம் இருப்பதும் உடனே தன் கோபத்தால் அதை இழந்து விடுவதும் சில நேரங்களில் தங்கள் சுயநலத்திற்காக பாடுபடுவார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர், பொதுநல கண்ணோட்டம் ஓயாமல் தர்மத்தை காப்பாற்ற உழைப்பதும் யாருடைய அந்த புறத்திற்கும் எவர் உத்தரவின்றி போகக்கூடிய யோகிதையை பெற்றவர், அடுத்தவர்கள் குற்றங்களை கண்டித்து அறிவுரை கூறக்கூடிய நல்லவராகிய பெரியவர்களை யாரும் கெடுக்க முடியாது. ஆகவேதான் இடிக்கு துணையாரை ஆழ்வாரை கொடுக்கும் தகவல் யாரோ என்ற வள்ளுவருக்கு நல்லவராக தங்களை கண்டு நான் மீண்டும் வணங்குகின்றேன் சுவாமி. அதோடு இவ்வனத்தை நோக்கி வந்த காரணத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். இருந்தாலும் தங்களை பாமாலை பாடி வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? எனது கடமையை ஏற்று உங்கள் உளமாற என்னை ஆசீர்வாதம் என்ன போடு திருப்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. என்ன யோசனை எல்லாம் எங்கேயோ இருக்கு போல. வருவீர் வருவீர் மகரிஷியே வார்த்தைகள் எனக்கு கற்கண்டாக இணைக்க வேண்டுமே சாமி. நல்லாசி கூறுங்கள் பார்க்கலாம். வாழ்க வல்லாண்டு, பல்லாயிரத்து ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வார்த்தை எத்தனை வார்த்தைகளாக இருந்தாலும் இடத்தாட்களை ஏற்றபடி வாழ்த்த வேண்டும். அப்பதான் அந்த வாழ்த்தக்கூடியவர்களுக்கும் பெருமை, வாழ்த்துக்கும் பெருமை. ஒரு கூட்டுக்கிளிகளாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக தெரிந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு 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 என்ன தேவைகள் அண்ணனை தேடுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக முப்பலம் ஒரு வாழன முகங்கெடு திருவராயினும் கப்பிய பசி ஒரு கடுப்பசியாக தானே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை பொருள் காண்பதறிவு. கண்ணால் பார்ப்பது வை, காதால் கேட்டது வை, தீர விசாரிப்பது வை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை புரிந்து உங்களிடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சால் இருக்கும் முன்னாடி
அழகா சொன்னீங்க. நாரதர் யாரு எப்படி என்பது உங்களுக்கு நல்லா அறிந்திருக்க விஷயம். நீங்க யாரு எப்படி என்பதை அறியக்கூடிய விஷயம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் தன்னுடைய கற்ற கேள்விகளை சற்று நேரம் உரையாடுவது மனிதனுடைய குணாவசியங்கள். உங்களுக்கு தெரிந்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதான் அப்பே சொன்னார், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உலக குற்ற கழுமணித்து என்று மோதுகிறார். மெத்த வெறும் பந்தையும் கூற வேண்டாம் புலவீர் என்று சொல்லிருக்கேன். ஒரு நேரத்துல சாவித்திட்டு போயவனே யாரு சாவித்திரி? சாரவா தேசத்து நாட்டுடைய மன்னனும் அசோகனுடைய மகள், ஒரே மகள். மன்னர் கேட்கிறார், ஐயா நான் உலகான ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன், என்னுடைய மகளுக்கு ஏற்றவாறு ஒரு அழகிய மணாளனை நீங்களே தேர்வு செய்கிறார். அப்ப கேட்கிற உன்னுடைய மகள் யாராவது ஒரு ஆடவனை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்று கேட்கும் போது தன்னுடைய மகள் சொல்லுகிறார், தோழியிடம் சத்தியத்திற்கு நிகரானவன், தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவன் சத்யானு என்று ஒரு ஆண்மகள் இருக்கிறான். எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் அவரோடு தான் எனக்கு திருமணம் சொல்கிறான். அப்பதான் நான் சொன்னேன், உன் மகள் மோதம் போய் விட்டாரே. என்ன சாமி சொல்றீங்க போது, சத்யானு உயிர் ஒரு வருடத்தில் இழந்து விடுவார், உன் மகள் அவளை நினைத்திருக்கிறார் அனுபோது என் மகள் வாழ நீங்க தான் வழிவகுக்க வேண்டும் நாரதரே. அப்ப சொல்றதா, பெண்மகளை அழைத்து தீர்க்க சுமங்கலிபவா தீர்க்க சுமங்கலிபவா தீர்க்க சுமங்கலிபவா என்று நான் 3 முறை உரைத்த வாக்கின் வழிவதால் தன்னுடைய கணவன் இறந்த பிறகும் இமப்பட்டத்துக்கு சென்று தன்னுடைய கருப்பு திறனை பயன்படுத்தி நான் சொன்ன வாக்கின் வழியாக தன்னுடைய உயிரை காப்பாற்றி வந்தார். யாரு? சாவித்திரி. அதை விட உயர்வாக அதைவிட அத்திரி மகர்ஷியுடைய அனுசியா தேவி 30 தேவிமார்களை இருப்பு கடையில கொண்டு கொடுக்கிற மறுக்க முடியல. இந்த பூலகத்தில் கருப்பு கசை இருப்பது என்பதற்கு உண்மை என்றால் என்று சொல்றதா, அத்திரி மகர்ஷி மனைவி அனுசியா தேவி கொண்டு இருப்பு கடையை கொடுக்கிறேன். அவர் நினைக்கிறார், நாரதர் கொண்டு கொடுக்கிறார்னா இதுல ஏதோ விஷயம் அடங்கியிருக்கு என்று சொல்லி தன்னுடைய கணவனுடைய கற்பத்தில நினைக்கிறார். இரும்பு கடலை வருகப்பட்டது. அப்ப 30 தேவிமாரும் மடிப்பேச்சு கேட்கிற யார்கிட்ட? அத்திரி மகர்ஷி மனைவி அனுசியா கேட்கிற, ஐயா நாங்க தெரியாமல் செய்து விட்டோம், எங்களுடைய கணவர்களை 3 பேரும் மீண்டும் பெற வேண்டும் என்கிறார். 3 குழந்தை, அது கதை பெருசா சொல்லலாம், சுருக்கமா சொல்றேன். 3 பேரையும் ஒன்றாக அழைத்து தத்தாத்திரை என்ற இறைவன் அடிப்படை வருவதற்கு காரணம் நான் அன்னைக்கு கொண்டு வந்த இரும்பு கடலை அதை விட உயர்வாக சொல்லலாம். எப்படி சொல்றா, சோழ நாட்டிலே தனிவிருந்த பொன்னையும் ஒருவர் எடுத்து கப்பலை பானைகளை காணிக்க வைக்கிறார். யாரு? ஒரு அழகு வாய்ந்த பெண்மகள். என்ன சொல்லிக்கிறார்? என்னுடைய பெயரையும் என் நாட்டுடைய பெயரை வீட்டில் சுவற்றில் கவிகளாக பொருத்தப்பட வேண்டும் என்ன சொல்லு. அட உங்களை தாயா யோ இருக்கியா? அட எத்தனை உறவ யோ என்ன இது நாடகமா? என்ன நீ அங்கே எடுத்துக்கிறீங்க? சத்தம் இல்ல, அங்கிட்டு போய் பேசிட்டு இருக்க. நீங்க கேட்கற மற்றவங்க கேட்கிறாங்கன்னா நீங்க பாட்டு 2 பேரும் ஜவரால் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னு ஊரமை உட்காந்து பேசணும். ஏன் அடுத்தவங்க தொந்தரவு பண்ணணும்? நமக்கு பிடிக்கலையாம நம்ம ஊரா போயிடணும். இடத்தில் படுத்தக்கூடாது. விளக்கணி என்றால் தூண்டுகோல் ஒன்று இருக்கணும். தூண்டல் வச்சுக்க. என்னது? என்னைய பார்த்து பேசு. என்ன ஒண்ணு பேசணும்னா அங்கேயே பேசுங்க. அதான் இருந்துச்சுன்னா நீங்க மெதுவா பேசுங்கயா. உன்னை பேசாம மெதுவா பேசு. சொல்றார், தண்ணி மேல பொன்னையும் ஒருவர் எடுத்து கப்பலை பாருங்க வைக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை வந்து வாரேன், இந்த கதையை சொல்லி முடிச்சு உனக்கு சொல்றேன். கப்பலை பாருங்க வைக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? ஐயா என்னுடைய பெயரையும் என் நாட்டில் பெயரை வீட்டு சுவற்றில் கவிகளாக பொருத்தப்பட வேண்டும் சொல்றார். யாரு? கப்பர் கிட்ட. கப்பர் பார்க்கிறார், ஒன்னிடம் இருப்பது 500 ஒருவர் மட்டுமே என்று சொல்லி அரைப்பாடலை பாடுகிறார். என்ன வருகிறார்? தண்ணீரும் காவேரிய ராஜவேந்தன் சோழனே, மன்னாரதும் சோழ மண்டலமே, பெண்ணாவல் கவி நிறுத்தி விட்டார். ஐயா என்ன கேட்கிறார்? நீ கொடுத்த 500 பொண்ணுக்கு இவ்வளவுதான் பாட முடியுங்கிறார். சோழ நாட்டிலிருந்து நடவடிக்கை தொடர்ந்த அவை மூதாட்டி எங்கே? பாண்டிய நாட்டுக்கு. அந்த வழியாக வரும்போது தாகம் ஏற்படுகிறப்பா, ரொம்ப தூரத்திலிருந்து வரேன், ஏதாவது கொடுக்க சாப்பிடும் போது அந்த பெண்மகள் வீட்டுக்களை சென்று தண்ணீர் இருந்த கேப்ப கூளை கரைத்து அவை மூதாட்டிக்கு கொடுக்கிறார். அவை மூதாட்டி வாங்கி அருள்வதற்கு அண்ணாந்து பார்க்கின்ற போது வீட்டு சுவற்றில் எழுதப்பட்ட கவிகளாகப்பட்டது பதிலளிக்கின்றது. இதுக்கு என்ன காரணம்? நடந்த சம்பவத்தை சொல்கிறார். யாரு? பெண்மகள் அவை மூதாட்டியிடம்
அபிமுதாட்டி சொல்கிற நீர் கொடுத்த கூடுக்காக இந்த கல்வியை நான் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி 50 சிலம்பே அறிவின் தாரணியும் செம்பு சிலம்பே சிலம் என்று கம்பன் விட்ட கவிக்கு அபிமுதாட்டி பெருமை சேர்த்தார். அதுபோல இந்த தாங்களுக்கு பெருமை சேர்க்கலான்னு வந்திருக்கிறேன். ஒரு சின்ன சொல்லிடுறேன். கம்பர் கம்பருடைய கட்டுத்தரையும் கவி பாடும். என்னைக்காவது கட்டுத்தர கவி பாடுமா? இவ்வளவு பெரிய கவிக்கு மற்றவர்களாம் கிடையாது. கவி சக்கரவர்த்தி என்ற மட்டும் கவி அவருக்கு மட்டும்தான். யாரு? கம்பருக்கு மட்டும்தான். அவர் பிறந்தது எந்த ஊர் தெரியுமா? சோழ நாடு. சோழ நாட்டிலே திருவனந்தபுரம் அந்த நாட்டில் பிறந்தார். நாட்டை இழந்தார், நகரத்தை இழந்தார், மக்களை இழந்தார், துறவிகளாக மாறி இன்னைக்கு இங்க பாண்டிய நாடு சிவகங்கை மாவட்டம் கருதுவட்டி என்ற ஊர்ல ஜீவ சமாதி ஆனார். அங்கேயிருந்து நடவையில் நம்ம துறவிகளாக வராரு. கம்பர் எவ்வளவு பெரிய ஆறு. கம்பர் யாரு தெரியுமா? அவர் யாரு தெரியுமா? அவருடைய அப்பா அம்மா யாரு தெரியுமா? அவர் எந்த இனத்தை சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவன் யாருக்கா தெரியுமா? அப்ப கம்பர் வச்சு நீங்க கம்பர் கழகம், கம்பர் நடவை, கங்கமை படிவாகம், கம்பன திருசபை, கம்பனுடைய உட்பகாரம் இப்படி எல்லாம் வச்சு நடத்துறாங்க, சம்பாதிக்கிறாங்க. கம்பனை பத்தி நீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது கேட்டுக்கான யாராவது விஷயம் தெரிஞ்சிருக்காங்களா? தஞ்சை பெரியவர்களை ராஜராசன் சொல்ல கட்டாணி அவர் யாரு வரைக்கும் அறிஞ்சிருக்காங்களா? அவரை பற்றி யாராவது ஆய்வு செஞ்சிருக்காங்களா? இப்ப என்ன இதுல தெரியுது? அனைத்தும் அதுக்குள்ளே அடக்கப்பட்டது, வெளியில வரக்கூடாது என்பது இன்னும் இந்த நாட்டிலேயே நடந்துகிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க மாதிரி பேசிக்கிட்டு பேசுங்க. உங்களை பேசவான்னு சொல்லல. இது உங்க ஊரு, நீங்க கொடுக்குற பணம் தான் அங்க வந்திருக்கேன். நம்ம பேசுறது நம்ம யாருக்கு பிறருக்கு ஏற்றப்பட்டவங்க இருந்தா போதும். பேசுங்க. இப்ப என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? கேட்கணும்னு கேள்வியே கேட்கல. நீங்க வாட்டுக்கு கதையை அடுக்கிக்கிட்டு இருக்கிறீங்களே. நீங்க வந்தோட என்ன பண்ணிருக்கணும்? அம்மா உன்னை பற்றி முழு விவரங்களும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கதையின் முறைப்படி நீங்க சங்கரதாஸ் சுவாமிகள் இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு துணிமணி கட்டுறோம் அப்படின்னா, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு 4 பேர் நம்ம மதிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் சங்கரன் போட்ட பிச்சை. அவர் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க வந்தோட அம்மா உன்னை பற்றி முழுமையாக எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் உன்னை பற்றி நான் உன்னிடத்தில் சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நீங்க கதையின் முறைப்படி பாடி விட்டுட்டு நீங்க எவ்வளவுனாலும் பேசி இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க வந்தோட நான் யாருன்னு கேட்கல, என்னன்னு கேட்கல, எப்படின்னு கேட்கல, ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே செய்யல. நீங்க வாட்டுக்கு இம்புட்டு நீளத்துக்கு கதையை அடுக்கிட்டு இருக்கிறீங்க. கதை எல்லாரும் சொல்லலாங்க. நானும் கதை விடுவேன், நீங்களும் கதை விடலாம். ஏன்னா நம்ம முறைப்படி எதுவுமே பாடல, பாடி அந்த கதையின் முறைப்படி பாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பத்தி நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற ஒண்ணு இல்லைங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்காங்க. கேட்கக்கூடிய இடத்துல கேள்விகளை கேட்டா மனிதரந்த வெள்ளம் போல பதில் வரும் அப்படிப்பாங்க. நீங்க எந்த வேணாலும் கேளுங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் மனிதரந்த வெள்ளம் போல பதில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி கட்டுறது கையளவு, கல்லாவது உலக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா கேளுங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன். ஏன்னா நான் கற்ற கல்வி என்னை கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கையோட நிக்கிறவனா. அதனால நீங்க கேட்கிற வரைக்கும் கேளுங்க. ஈரையில் உலகமும் சுத்தி வரக்கூடிய ஞானி நீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நடக்கிறது, நடக்க போறது, நடந்துகிட்டு இருக்கிறது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பத்தி என் வாய் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையோட நிக்கிறீங்க. கேட்க வந்ததை கேளுங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். தெரியாத விஷயங்கள் இருந்தா மனமோட நிக்கிற இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசையா நிக்கிறேன். முதல்ல அதை கத்துக்கங்க, முதல்ல அதை பேசுங்க, முதல்ல கதை பாட்ட ஆரம்பிச்சு விடுங்க. அதை விட்டு நீங்க பாட்டுக்கு சாவித்திரி, அது கம்பர் எல்லாம் பேசலாங்க, பேசுறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அதை விட்டு கதை பாட்ட பாடுங்க. முதல்ல எனக்கு தெரியாதுங்க, நீங்க பெரிய ஆளு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்லைங்க, நான் அப்படி சொல்ல கிடையாதுங்க. நீங்க தெரிஞ்சவர் அதை செய்யக்கூடாது, அதைத்தான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணு இல்லை. நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? நான் திரும்பி பார்த்த பக்க விளக்கு இல்லை, அதனாலதான் கதைக்கே வந்தேன். தெரியுமா? இப்ப வந்திருக்கேன் ஜாகரூகா கதை. அந்த அளவுக்கு ஞானம் இல்லாத நல்ல விஷயம் இருங்க. நல்லா பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு சாவித்திரி கதையை சொன்னீங்க. இப்ப நாரதர், நீங்க ஈரையில் உலகமும் சுத்தி வரக்கூடியவர். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையவே கிடையாது. அத்தனை லோகத்திலையும் உங்க 18 புராணத்துல 17 புராணத்துல நீங்க இருக்கீங்க. அப்ப எல்லா புராணத்திலையும் இருக்கிறவர் நீங்க தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நீங்க ஒரு நொடி மதிமயங்கியது எப்ப? ஈரையில் லோகம் எல்லா லோகத்திலையும் இருக்கிறீங்க. நீங்க எல்லா லோகத்தையும் சுத்தி வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அனுபவம் எதுவுமே கிடையாது. எல்லாரோடைய சின்ன பிள்ளை எல்லா பெரியவர் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க தான். ஆமா. அதனால இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க இந்த ஒரு விஷயத்துல ஒரு நொடி நீங்க மதிமயங்கியது உண்டா? எங்கேயாவது
எந்த பெண்ணுகிட்டையாவது எந்த முனிவர் யார்கிட்டையாவது தெய்வங்களா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டுமே ஒரு நொடி நீங்க மதிமயங்கியது உண்டா? மதிமயங்கன்னா தன்னை மறந்த நிலை எங்க எங்க இருக்கு சொல்லுங்க. திருப்பி நான் கேட்டேன் இல்லங்க, இப்ப மதிமயங்கி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். நாங்க நீங்க கேட்டு நான் ஒரு இடத்துல கொண்டாந்து இருக்கு. நான் மட்டும் இல்ல, என்னுடைய குருவாக மட்டும் சேர்த்திருக்காங்க அந்த இடத்துல. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கற்றது கைமணது கல்லாதது உலகன்னு. இதை நீங்களும் சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா, கதையை பாட்டுடைய முறைப்படி வந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் பெருமைப்பட்டிருப்பேன் அப்படிங்க. நீங்க கூட தவறு சுட்டி கட்டல, நீங்க அதை தவறுன்னு சுட்டி கட்டல, நான் தவறு எடுத்துக்கல. பார்த்தேன் என்னை சார்ந்த பக்கத்துல கதைக்கு வந்தேன். நீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும். ஏன்னா நம்மளை எல்லாம் இன்னைக்கு வாழ வைக்கிறது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சங்கரன் யாரு, அவர் எந்த ஊரு, எந்த மாவட்டம், எங்க ஜீவசமயம் யாரு எல்லாம் நமக்கு தெரியும். சரி, அதை படிச்சுதான் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடறோம்னா அவர்னால நிச்சயமாக இன்னைக்கு ஒரு 1000 குடும்பங்கள் 10,000 குடும்பங்கள் இன்னைக்கு நிறைவாக மனநிலையோடு இருக்காங்க, நல்லா வாழுதுன்னா அவர் போட்ட பிச்சை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் தட்டப்பாறை என்ற கிராமத்தில் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் சங்கரதாஸ் சுவாமிகள். இப்படி நடைபயணமாக நடந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியிலே சீவ சமாதி ஆனார். அது நிறைய வரலாறு இருக்குது. அவர் ஊருக்கே நான் நடந்து தட்டப்பாறைக்கு நடந்து போயிட்டு வந்தேன், அவர் வீடு பக்கத்திலேயே. ஏன் கம்மனை கதை சொன்னா, போன வருடங்களில் கம்மன் பிறந்த ஊரு கம்மன் வீட்டு பக்கத்திலே நாடகம். எல்லா இடங்களும் இடிச்சு குட்டிச்சேரா அப்படியே போய் எருக்கல் வண்டி வேடிக்கிற வண்டி இருந்துச்சு. அதை பார்த்து என் நஞ்சு அப்படியே பதறி போச்சு. கப்பரை வச்சு இந்த நாட்டை அவ்வளவு கொள்ள கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்காங்களே. அவர் பிறந்த இடத்துல பாருங்க, வேடிக்கிறவையும் கத்தாலையும் வண்டி போயிருக்கு. எடுத்து செலுத்த ஒரு நாடு விட கிடையாது. இவ்வளவு பெரிய துரோகியான நாடு நம்ம நாடு. நல்லா இருக்கும்போது எப்படி வேணாலும் பேசுவேன், கொஞ்சம் நகர்ந்து வந்தனுக்கு அப்படிங்கிற மாதிரி தூத்துறதுக்கு இந்த உலகத்துல எவனுக்கும் தெரியாது. அதுக்குத்தானே ஆறுதல் சொல்லி, பறவைகளுக்கு 4 அறிவு, இறைவனுக்கு 8 அறிவு, உங்களுக்கு 7 அறிவு. இறைவனுக்கு பறவைக்கு 4 அறிவுக்கு சம்பந்தம் இருக்கா? அப்ப சம்பந்தம் இருக்கிறதா சொல்லியிருக்கேன். அப்ப பறவை மனிதனோட சிறந்தது இல்லையா? பறவை மனிதனோட சிறந்தது. நீங்க சொன்னீங்க எந்த இடத்துல எதை தட்டணும், எந்த இடத்துல எதை தட்டக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. கதையெல்லாம் நிறைய பேசுவேன், கதை பாட்டு பாடிட்டு அப்புறம் பேசுவேன். வண்டிவெளி வண்டிவெளி கற்கத்தில் மொழியும் பாதை, வண்டிவெளி கற்கட்டு மொழி பாதை, வந்திருக்கும் நாடு சொல்லு போதே. ஞானிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானிலை தான் உணர்ந்த பாதை, ஞானிலை 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 தான் உணர்ந்த சுவாமி, நடுமலை நாடு என்ப கதை பாட்டு முடிந்தது. நாடு தொட்டை நாடுங்க, ஊரு சிற்றூருங்க, பேரு வண்டி. என்ன இந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க? இந்த இடத்துல என்ன வேலை பார்க்குறீங்க? பறவை விரட்டுற ஆளோலம் சோ அப்படின்னு பறவை விரட்டுற. ஆளோலம் சோ என்று பரவாயில்லை. ஆமாங்க. இந்த ஆளோலம் சோ என்ற பிரதம பொருள் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு? முருகனுக்கு. முருகனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. எங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னா அவரை நாங்க வழிபடுறோம், தெய்வமா நினைச்சு வழிபடுறோம். இப்ப நீங்க நெத்தியில என்ன பட்டை அடிச்சிருக்கீங்க? ஆமாங்க. உங்க குலக்குள்ள முருகப்பெருமான் பட்டை அடிச்சிருக்காரு. ஆமாங்க. அதுக்கு அடுத்து ஒரு அவங்க அப்பா அந்த சிவபெருமான் பட்டை அடிச்சிருக்காரு. ஆமாங்க. அதற்கு அடுத்து விநாயகர் பதி பாசம் அப்படிங்கிற முப்பட்டை. அதுக்கு திருப்புரண்டம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. ஞானசக்தி. எப்படி முருகப்பெருமான் பட்டை, விநாயகப் பெருமான் பட்டை, அவங்க அப்பா சிவபெருமான் பட்டை, தம்பின்னு ஒருத்தர் இருக்கான மணிகண்ட பிரபு தெரியுமா? ஆமா. அவன் தம்பியால வேற ஆளா? யாரு? எப்படி எப்படி? விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. மணிகண்டன் அண்ணன் தம்பி தானே? ஆமா, 3 பேரு. இவங்க 3 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தானே? ஆமா. யார் நீங்க 3 பேரும் பட்டை அடிச்சிருக்கீங்க, அவன் மட்டும் ராமத்தை போட்டிருக்கேன். அது பெரிய கதைங்க. அது அந்த கதையை கேளுங்க. பத்மாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன். சரி, அவர் என்ன பண்ணாரு? கடந்தவா இருந்தார். யாரை நினைச்சு கடந்தவா இருந்தாரு? சிவபெருமானை நினைத்து கடந்தவா இருந்தாரு. அப்ப வந்து என்ன பண்ணாரு? கடுந்தவா இருந்ததுல புற்றெல்லாம் மூடிருச்சு அவரை. மூடின உடனே என்ன பண்ணாரு? சிவபெருமான் பார்த்தாரு, என்ன இவனை நம்மள நினைச்சே கடுந்தவா இருக்கிறானே, இவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பான் அப்படின்னு கேள்வி வந்துட்டாரு. வந்து அப்பா உனக்கு என்ன வரம் வேணும், எதுக்காக என்ன நினைச்சு நீ இவ்வளவு கடுந்தவா இருக்கிற அப்படின்னாரு. ஏன்னா ஒரு சிவபெருமான நம்ம வந்து அதிகமா வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாமி, அதிகமான ஒரு சோதனை கொடுக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டா சிவபெருமான். நமக்கே வந்து ஒரு வெறுப்பு வந்துடும், என்ன இவரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். ஆனா அவரை மனம் உருகி 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 சிவனே சிவனே சிவனேன்னு கும்பிட 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 என்ன பண்ணுவாரு? நம்மளை விட அவர் மனம் உருகிடுவாரு, வாரி கொடுக்கும் வள்ளல் ஆயிடுவாரு.
அதனாலதான் சிவபெருமான சோதனை இருந்தாலும் நம்ம விடாம அதை வழிபட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு, ஐதீகம் இருக்கு. அவ என்ன பண்ணாரு, பத்மாசுரன் வந்து கேட்டாரு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும், எதுக்காக நீ இப்படி கடுந்தமா இருக்கிற அப்படிங்கிற. அப்பதான் சொன்னாரு, ஐயா எனக்கு ஒரு வரமும் வேணாம், ஒரே ஒரு சின்ன வரம் மட்டும் கொடுங்க. என்ன வரம், நான் யாரு தலையில கைய வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலாயிரணும் அப்படிங்கிற வரத்தை கொடுங்களேன் அப்படின்னாரு. இவர் யோசிக்கவே இல்லை, இவர் தான் வாரி கொடுக்க வல்லர் ஆயிடுவாரு. உடனே என்ன பண்ணாரு, தந்தேன் அப்படின்ட்டாரு, வரத்தை கொடுத்தேன்ட்டாரு. வரத்தை வாங்கிட்டான். வரத்தை வாங்கினே கொஞ்ச நேரத்துல யோசனை பண்றான், நம்ம வரத்தை வாங்கிட்டோம், இந்த காட்டுக்குள்ள யாருமே கிடையாது, யாரு தலையில கைய வச்சு இதை சோதனை பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி என்னன்னா, வரம் கொடுத்தவன் தலையிலே கைய வைக்க வந்தான் சாமி. பாத்தீங்களா, வரம் கொடுத்தவன் தலையிலே கைய வைக்க வரையில அப்ப என்ன பண்ணாரு, அந்த காட்டுக்குள்ள வந்தாரு. வரம் அங்கதான் மகாவிஷ்ணு எய்தாப்புல வந்தாரு. என்னப்பா மச்சா என்ன அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற. ஐயா அவன் தவன் இருந்தான், நான் வரம் கேட்டான், வரத்தை கொடுத்துட்டேன், அது ஏன் தலையிலே கைய வைக்காரு, அவனை தானே உனக்கு பிரச்சனை, இதுக்காக நீ ஏன் இவ்வளவு சஞ்சலப்படுற, இரு நான் போய் அவனை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு. என்ன எப்படி பண்ணாரு, ஒரு அழகான பெண் மோகினி அவதாரம் எடுத்து நேரா எங்க போனாரு, பத்மாசுரன் போனாரு. போய் பார்த்தாரு, பார்த்துட்டு சொன்னாரு. பார்த்தோன்னா பத்மாசுரன் என்ன பண்ணான், இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு அழகான பொண்ணு, என்ன அழகு, என்ன அழகு, எப்படி அழகு, இந்த அழகை அனுபவிச்சே ஆகணும்னு உடனே என்ன கேட்டான், அம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் என்ன பண்ணணும், நீங்க நானும் ஒரு நாளைக்கு உன் கூட நான் கூடணும் அப்படின்னு அவன் சொல்றேன். உன் கூட கூடணும் எப்படி முந்திக்கிறாரு பாருங்க. நான் முந்தலங்க, உன் கூட நான் ஒரு நேரம் கூடணும் அப்படின்னு. அப்பதான் அவன் என்ன சொல்றான், என் கூட கூடுவதென்றால் கங்கையில் நீராடி விட்டு வந்து நீ என்னோட கூட இருக்கிறேன். அப்ப கங்கைக்கு ஒரு காடு முழுவதும் கங்கை கிடையாது, வர்ணமராகப்பட்ட ஏவி விட்டு எந்த இடத்துல தண்ணீர் அதில்லை ஆக்கி விட்டார்கள். திரும்பி சொல்ல, ஐயா காடு முழுவதும் தேடி நீ தண்ணியே கிடைக்கலையா போது. அப்பதான் சொல்கிறார், மாடி விதத்த காடு கொழுக்குலாத தண்ணியா இருக்கு, அதை தொட்டு தலையில வச்சுக்கலாம் அப்படிங்கிறேன். தலையில தொட்டு வச்சா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அப்புறம் என்ன திரும்ப சிவபெருமான்ட்ட வந்தாரு, ஐயா உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எப்படி போனீங்க, என்ன வேஷம், என்ன வேடம் போட்டீங்க அப்படின்னு கேட்கல. இந்த பெண் உருவத்தை சிவபெருமான்ட்ட காட்டுறாரு. காட்ட சிவபெருமானுக்கே ஒரு ஆசை, என்ன அழகா இருக்கு, இந்த அழகா நீங்க போய் அவங்கள மயக்குனீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாரு, உங்க மேல எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு, நீங்களும் நானும் இந்த பக்கத்துல இருக்கிற சோலையில 2 பேரும் கூட அப்படி சொல்லலுங்க, கொஞ்சம் கவனமா பார்க்கணும். பாக்குறான் யாரு, பத்மாசுரன் இறந்துட்டான். சிவபெருமான பாக்குற மோகினிய, யாரு மோகினிய பாக்குறேன், மோகினிய பத்தது பாக்குற பார்வை கால் உறுதியான பார்வை. பார்க்கும் போதே அழகா இவ்வளவு அழகாக பெண்மகளை காட்டுகள் இருக்கிறேன் பாக்குற பார்வையிலே தன்னை அறியவள் விந்தாகப்பட்டு வெளியாகி ஆகாயமாக்க காற்று வருது, வீரியமாகப்பட்டது வெளியானது, வெளியாகி வந்து கீழே விழுந்தால் இந்த உலகம் எரிஞ்சு சாம்பிராயிரும் அப்படின்னு என்ன பண்ணாரு, மகாவிஷ்ணு கையில ஏந்துகிறான். கையில ஏந்தி கையப்பன், கையப்பன் காலப்போக்களை ஐயப்பனாக மாறினார். அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவனா அரிகர சுதன் ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் நமக்கு சொல்றீங்களே. என்னங்க, எந்த இடத்துல எதை தட்டணும், எந்த இடத்துல எதை தட்டக்கூடாது அப்படிங்க. தட்டுறத பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தட்டுறது எனக்கு பிடிக்கும். தட்டுல பல வகை தட்டு இருக்கு. தட்டுனா தெரியுமா, என்ன தட்டு, யாரு இந்தியா பட்ட தட்டுன, எங்க தட்டுனா, கௌதமரிசி மனைவி கதையை குடியில தட்டுனா, வீட்டுக்கு சரி வந்து தட்டுனா, தட்டும் போது யாரு இருந்த உள்ள இருந்தது, கௌதமரிசி ஆப்பட்டவன் தினந்தோறும் கங்கைக்கு சென்று நீராடி வருவது வழக்கம் வைத்திருந்தான். இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்திராகப்பட்டவன் அகலிக்கு குடியிருவது கதவை தட்டினான். சேவராக மாதிரி கூவுகிறான். பொழுது விழுந்தது என்று கௌதம சாப்பிட்டவன் கங்கைக்கு சென்று விட்டான். இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்திராகப்பட்டவன் கதவை தட்டுகிறான். வெளியிலிருந்து யாரு, இந்திராகப்பட்டவன் கௌதம சிங்குவத்தை மாற்றி இருக்கிறான். கதவு திறக்கப்பட்டது. யாரு உள்ளது, அகலிகையும் கௌதமரிசி மனைவி அகலிகையும் இந்திரனும் ஒரு குடியில் கிடக்காங்க. தன்னுடைய புருஷன் குடிக்க போறான் போறதுக்கு கங்கை உறங்கி கொண்டிருந்தது. அப்பதான் உணர்கிறான், ஏதோ வீட்டில் விபரதம் நடந்து கொண்டிருக்கே என்று எண்ணி வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறான். உள்ள இருந்த பொண்டாட்டி நினைக்கிறா, நம்ம புருஷன் தான் உள்ள இருக்கிறாரு, வெளியில யார் கதவை தட்டு சொல்லி அச்சத்தோடு கதவை திறந்து வெளியில வந்தார். வெளியில யாரு, புருஷன் உள்ள இருக்கிறான், வெளியில நிற்கிறேன். ஆமா, கள்ளத்தனம் வந்த இந்திரன் உள்ள இருக்கிறார். உடனே இந்திரன் பூனையாக மாதிரி ஒரு தலகத்தை முடிவு விட்டான். புருஷக்காரன் பாக்குறான் கௌதமரிசி பொண்டாட்டிய, என்னடி யாருங்க கதையாக பொண்டாட்டியா உன்னை விட்டு வைக்கலாமாடி, உன்னை விட்டு வச்ச அந்த உலகம் பொறுக்குமாடி, உன்னை விட்டு வைக்கலாமாடி, கட்டிய கர்ணருக்கு மாத்தாருக்கு வித்தியாசம் தரவை, கல்லாய் சுராயற்று கறந்தாயே, நீ கல்லாய் பிறப்பு என்று சாவத்து கொடுத்தேன். பொண்டாட்டிக்கு பொண்டாடிகள் புசுக்குன்னு காலை விட்டுற புருஷங்க காலத்துல, ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டியா என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிறேன். பாக்குறாங்க மனசு, இவன் நம்ம பொண்டாட்டியாச்சு. யார சொல்றீங்க, கதையில சொல்றேன், நான் உங்களை சொல்ல போறேன். இவன் நம்ம பொண்டாட்டியாச்சு, கொடுத்த பாக்கு தடுக்குது, மனைவி என்ற பாசம் நம்மளை மறுக்கின்றது. அதனாலே கல்லுகளாக இருக்கின்றது
ராமனுடைய பாதம் உன் மீது விழுகின்ற பாதத்தோட துகில்கள், அதாவது மண்ணு, காலனுடைய மண்ணு உன் மீது விழுகின்ற போது மீண்டும் பெண்ணாக மாறினாங்க. யார் ராமனை சொன்னா தெரியுமா? என் உலகத்தில் ராமன் மட்டும்தான் இருக்காரு. ஆனா ஒருவனுக்கு ஒருத்திக்கு என்ற எடுத்துக்காட்டு மரபுகளுக்கு முரண்பாடாக இல்லாமல் உண்மையாக வாழ்ந்தவர்கள் ராமன் சரியாகப்பட்டவள். அதான் ராமனுடைய பாதத்துடைய துகள்கள் விழுகும் போது மீண்டும் பெண்ணாய் பிறந்தவள். உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் வள்ளிங்க. என்ன பேர் வாக்குறீங்க? என்ன கருந்தனை செந்தினை. எங்களுக்கு செந்தினை செந்தூர் வடிவேலனுக்கு. செந்தூர் வடிவேலனுக்கு. இடம் வந்து எதை சார்ந்தது? வேள்விமலை. வேள்வி என்பது யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் உங்களை மாதிரி முனிவர்கள். முனிவர்கள் சாமி மேல இருந்து பார்க்கறாங்க. நீங்க எங்க இருந்து கால் பார்க்கறீங்க? நாங்க கீழ இருந்து காவல் பார்க்கறோம். அப்ப சாமி மேலேயே நீங்க கீழேயும். யாரு? இல்லமா சாமி மேலேயே அவர் மேலோகமா பறந்து கொண்டே இருப்பாருங்க. அதான் கேட்டீங்க. ஒரு இடத்துல நின்னா தானே நல்லா இருக்கும். அதான் நிக்கிறதே கிடையாது. எப்படா பேட்டி கட்டையா? பேட்டி கட்டையா? எங்களை என்ன பண்ற? எந்த அளவுக்கு உங்களை போதப்படுத்துவாரு. அப்ப அவ்வளவுதான். சாமி மேலே நீங்க கீழே. ஆமாங்க. எப்படி இருந்து கவல் பார்க்க பரவாயில்லைங்க? எப்படி எப்படி இருந்து பரட்ட கீழே இருந்து பாருங்களா? ஆடலம் சோடு பறன் மேல இருந்து பறவை ஏறறேன். பறவை அமைத்து பாக்குறீங்க. பறன் மீது நின்று பறவை ஏறறேன். பறவையில் வரக்கூடிய மார்க்கம் ஆகாய மார்க்கம். ஆமா, ஆகாய மார்க்கமாக அவருடைய பார்வையில மேல் வைத்து இருக்கணும். மேலே பாப்போம். நீங்க மேல பார்க்கும்போது கீழே யார் பார்க்கிறது? யாரு? ஒருத்தர் இல்ல, எங்க அண்ணே எங்க தோழி எல்லாரும் காவல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தூங்குறாரு இல்லையா? நீங்க மேல பார்க்கும்போது கீழே யார் பார்க்கறாங்க? கீழனா எங்க அண்ணனும் தோழியும். நல்ல குடும்பம்யா. என்னங்க உங்க அண்ணன் கீழே பார்க்கறாரா? இல்லங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாம பறன் விரட்டி அயர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது எங்க அண்ணன் விரட்டுவாரு. பரண்டத்துக்கு என்ன வேணும்? பரண்டு நிலத்துக்கு. பரண்டு நிலத்துக்கு இல்ல தண்ணி. இருண்ட வீட்டுக்கு. இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம். ஏரி இல்லாத வயிற்றுக்கு. வேலி இல்லாத வயிற்றுக்கு வேலி விடணும். பருவம் மங்கைகளுக்கு. பருவம் அடைஞ்ச மங்கைகளுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு. அப்ப பருவத்துல எத்தனை? பருவம் 7 வகை பருவம். பேதை, பெருமை, மங்கை, மடதை, அறிவை, தெளிவை, பேரிளம்பை. மூன்றாவது பருவம். மங்கை பருவம். மங்கை பருவம். பருவத்தின் வயது கணக்கு 13. நிறைவா இருக்கா குறைவா இருக்கா? அது கொஞ்சம் குறையா இருக்குங்க. இல்ல 12 வயது நிரம்பி 15 இடைப்பட்டு 12 வயசு. இடைப்பட்ட மாசம் எத்தனை? ஒரு 4 மாசம் இருக்கும். பார்த்தா தெரியலையே. யாரை கேக்குறீங்க? இல்ல மக்குள்ள சொல்றவ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். விளையும் பயிர். விளையும் பயிர் முளைச்சு வரையில முளை இடையில இருக்கு. ஆமா. எல்லா அள்ளி விதை விதைக்கிறான். எல்லாம் முளைக்குது. எல்லாம் முளைக்காது. அதுல 1 2 பழுது இல்லையா? கண்டிப்பா. இதுக்குள்ள பழுது எல்லாம் பழுது உடைஞ்சு. சாணி கிடக்குறவங்க பழுது. அதனால அழகுக்கேற்ற, அறிவுக்கேற்ற, திறமைக்கேற்ற, திறத்துக்கேற்ற அழகான யாரு மாப்பிள? யாரு மாப்பிள? கந்தன், கடமன், கார்த்திகை, பாலன், பாலமுருகன். அவனுக்குள்ள அருமை பெருமை இந்த உலகமே அறியும். தாங்கள் மட்டுமே இந்த உலகம் இயேசும். ஆகவே என்னை போன்ற பெரிய சொல்லி பேணி காப்பது பிறந்தவை மதுக்கமல் சமதவாய் என்று எண்ணு சொல்லுறத்தை கேளமா தனாது சும்மா கேளமா தனாது சும்மா இந்த வகையை நீ எடுத்து என்ன சாமி நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, மாப்பிள்ள பார்த்தேன், நீங்க கட்டிக்கேங்கிறீங்க. இல்ல என்னன்னு கேக்குறேன். உங்க நினைப்புதான் என்னன்னு கேக்குறேன். மாப்பிள்ள அழகு இல்லையா? அழகுதான். அறிவு இல்லையா? அறிவுதான். திறமை இல்லையா? இருக்காரு. திறமை இல்லையா? திறமை இருக்கு. என்ன குறைய கேட்டீங்க? எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்லா இருந்து என்னை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, அதுதான் இங்க பிரச்சனையே. இருக்கு என்ன ஏற்கனவே முதல்ல யார் திருவண்ணே? தெய்வானி. அவருடைய சக்தி என்ன சக்தி? கிரியா சக்தி. கிரி என்பது மலை. மலை. கல்லுக்கிட்ட போய் மனுஷன் என்ன செய்வேன்? கல்லுக்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சக்தி இச்சா சக்தி. இச்சா சக்தி. இச்சை என்பது ஆசை காமத்தை தூண்டக்கூடியது. உங்களை விட்டுட்டு ஊர்ல பொண்ணு வந்து எதையும் சும்மா விடாங்கன்னா சாமி நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, அழகாவும் இருக்கீங்க. உங்களை நல்லா என்ன சாமி நீங்க நீங்க மட்டும் தான் அழகு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்பேற்பட்ட முருகன் அழகுதான். நான் அழகு இல்லையா? இன்னைக்கு காலையில என் முகத்துல முழிச்சிட்டு நீங்க வெளியில போங்க. அப்படித்தான் இருக்கு. என்ன சாமி நல்லா இருக்காதா? நிறைவா இருக்கு. அதனால நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ள என் மனசுக்கு பிடிக்கல. மனம் கொண்டது மாளிகைம்பாங்க. தானா கனியாத கனிய தனி கொண்டே அடிச்சு கனிய வைக்கும். மூளைக்கு வேலை கொடுக்காத முரட்டு சாமியா இருக்கீங்களே. குட்டி கொடு போதும்
பலே. அறிவிழா கருவை கூட்டி பொன்பொருளை கூட்டி சரி. செல்வதாக்கு செல்வத்தை கூட்டி இந்த இரவு தாங்களுக்கு இரவுக்கு கூட்டி அவருக்கு என்ன சூரியன் அஸ்தமனம் தாங்களுக்கு முருகனுக்கு மனமிட்டு விட்டால் நான் ஆறுதல் வல்லை அடிந்திருப்பது புறமா முடிச்சுமலை. சரி. சத்தியம் பைத்தியம் சத்தியம் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். நீ ஒரு பைத்தியம் உன் குடும்பமே பைத்தியம். நல்லா வைத்தியார வைப்பாருங்க. நீங்க தான் பைத்தியமா தெரியுறீங்க. இப்ப முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் வேண்டாரு. ரெண்டையும் ரெண்டு பக்கம் அனுப்பிடணும். வர வேண்டும் முருகா. உங்கள் தரிசனத்துக்காக நானும் நாட்டு மக்களும் கண் விழித்துக் கொண்டே இருக்கிறோம். வர வேண்டும் முருகா. உங்கள் தரிசனம் எங்களுக்கு தர வேண்டும் முருகா. முருகா